ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பாஸ்தாவை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கிறிஸ்பியான டேஸ்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை வெறும் 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். இந்த பாஸ்தாவை நம்ம ஒரு அரை பங்கு அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்காக நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இதை நம்ம ஒரு 50% வேக வச்சு எடுத்துட்டால் போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இதே அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு 50 கிராம் இருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உப்பு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாவு கூட நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு ஏற்கனவே பாஸ்தாவில் சேர்த்துட்டோம். அதனால் இந்த மாவுக்கு தகுந்த உப்பு மட்டும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம ரெடி பண்ண மசாலாவில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கலை. இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் நம்ம பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த பாஸ்தாவோட எல்லா பக்கமுமே இந்த மசாலா படும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். எல்லா பக்கமுமே நல்லா மசாலா பட்டுருச்சு. இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை லைட்டாக கலந்து விட்டாலே போதும். நமக்கு பாஸ்தாவில் நல்லாவே மசாலா மிக்ஸ் ஆகிடும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நமக்கு பாஸ்தா ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாஸ்தாவை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா பொன்னிறமாக 2 பக்கமும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக திருப்பி விட்டுடலாம். இப்போ நமக்கு 2 பக்கமுமே நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுலபமான ஈஸியான கிறிஸ்பி ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வெளில வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்க போகிறேன். இந்த மாதிரி மசாலா சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை நம்ம குலுக்கி எடுத்துக்கலாம். அப்போனா நமக்கு மசாலா உப்பு எல்லா பக்கமுமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.